கொஞ்சம் செத்துருக்கா? ஆமாடா. அங்கிட்டு போ. இறங்கு 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 இறங்கு. ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், நம்மளோட கோழி கொஞ்சம் வந்து செத்துருக்குது. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 13 முட்டை முதல்ல வச்சு எல்லா முட்டையும் வந்து கோழி உடச்சி அப்படி போய் டேமேஜ் ஆகின பிறகு மிச்சம் இருந்த முட்டையெல்லாம் கோழி முட்டை உள்ளுக்கே கோழி குஞ்சு செத்துருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 9 முட்டை வச்சு 5 குஞ்சு பொறிச்சிருச்சு. எல்லாம் 23 முட்டையில் 4 குஞ்சு தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து இந்த மருகு ஒன்று செத்துருக்கு. இங்கே பாருங்கள், கடக்கநாத் குஞ்சு ஒன்று. இது கடக்கநாத்தும் போலீஸ் கேப்பும் க்ராஸ் பண்ணி எடுத்த குஞ்சு. ஸோ இதை நம்ம அப்படியே ஒதுக்கிடலாம், மற்ற குஞ்சுகளுக்கு அப்படியே சாப்பாடு வச்சிடலாம். ஓகே, ஸோ இது கோழி சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை வந்து நம்ம கோழிக்கு லேட்டாகி போட்டுக்கிறோம். அதையும் வைப்போம். ஸோ இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 குஞ்சு வந்து மிச்சம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு இதுக்கு வந்து இன்றைக்கி புல் வந்து தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ வாங்க போய்ட்டு புல் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மக்கள், இதிலிருந்து புல் தான் நம்ம எடுக்க போகிறோம். பார்ப்போம் எவ்வளோ புல் இன்றைக்கி சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. நீ பாருங்கள், மூடியெல்லாம் புல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புல் தான். பாருங்க, இங்கிட்டும் இருக்குமா இருக்கும். போவாங்க. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழி குஞ்சுக்கு வந்து புழு தீவனம் வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா, நம்மளோட அதுக்கு அடுத்த கோழி குஞ்சு செட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெரிய கோழி குஞ்சு, அதெல்லாம் வந்து கீழே திறந்துட போகிறோம். அப்படி திறந்து விட்டோம்னா ஸோ இதெல்லாம் வந்து அது சாப்பிட்றோம். இந்த மிச்சம் இருக்க கோழி சாப்பாடுலாம். ஸோ அதை திறந்து விட்டுருவோம் ஃபஸ்ட்டு.
ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பழைய பட்டியலுக்கு இருக்கோம். ஸோ அதில் தான் நம்மளோட வந்து பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லாவா கலெக்ட் பண்ணுற பின் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட தேன் பெட்டிகள் இருக்குது. அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். நான் வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேனீக்கள்லாம் வெளியே போயிட்டு மகரந்தங்கள் சேர்த்துக்கிட்டு வருது. இங்கே பாருங்கள், அதோட கால்களில் வந்து வெள்ளையாக ஒட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகரந்தம் தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ தேனி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலே நல்லா வந்து ஆக்டிவாக இருக்குது இந்த பாக்ஸ். அப்படியே நான் உங்களுக்கு போயிட்டு மற்றதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ், 4 அடி பாக்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா 4 அடி பாக்ஸ். இது வந்து 4 அடி, அகலம் வந்து 10 இன்ச்சு. இது வந்து 4 அடி, அகலம் வந்து 13 இன்ச்சு. இப்போ பாருங்க கருப்பு எறும்பு இருக்குது. ஓகே மக்களே, வாங்க உங்களுக்கு நான் கிட்ட கூட்டு போய் காட்டுறேன் பாக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே பாருங்கள், இதான் வந்து நம்மளோட பாக்ஸ். 13 இன்ச்சு வந்து உயரம் இருக்குது, 4 அடி வந்து நீட்டம் இருக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் எம்டியாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஸோ இங்கிட்ட வந்து தேனி இருக்குது. ஓகே, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஷான் இங்கிட்ட கடிச்சிடும். இப்போ இதுதான் அது வந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுற என்ட்ரன்ஸ். நான் அந்த பலகை இந்த கார்ட்போர்டு லேஸாக அதிகம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. ஸோ இங்கிட்டு மட்டும் தான் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 8 ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கேன். அதில் இப்போவுக்கு நல்லா தேனி இருக்குது. இங்கிட்டு வராத, கடிக்கும் போவாங்கட்டு. ஸோ ஓகே மக்களே, மிச்ச நேரம் இதுக்காக வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, மற்ற பெட்டியில் வந்து நிறைய தேன் வச்சிருக்கேன். தேன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். கூடி சீக்கிரம் ஒரு மாதமோ 2 மாதத்துலேயே வந்து தேன் எடுப்பேன். அந்த எடுக்கும்போது உங்களுக்கு ஃபுல் வீடியோன்னு எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி சேனலில். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இப்படி மெதுவாக ஆட்டி எடுத்தோம்னா தேனீக்கள்லாம் கீழே போயிடும். மூடு போது பேலன்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் சாகாது, நசுங்கப்படாது. ஓகே, போது
And I find myself wondering what did happen to the last 10. I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set the rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I seek what you teach. I do believe I always should have stayed. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours again. One day I'll be One day I'll be yours. One day I'll be Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life lessons come one in a dozen. The other 11 get something from nothing. Life changes, just open the door. One thing's certain, I'll always be yours. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. Yeah. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. Is this really happening? I can't be too sure, but one day I'll be yours. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கலாம்.